பசங்க படத்துல புஜிமா கொஞ்சம் ஒண்ணு வெளியே வந்துருச்சுமா, எடுத்து உள்ள போட்டுக்கடி. சத்தியமா அடையாளமே தெரியலப்பா. கிளைமேக்ஸ்ல எங்கடா புஜிமா எங்கடான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு கேங் உங்களை துரத்திட்டு வரும். 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கீங்க, நான் புஜிமா பேசுறேன் அப்படின்னோன்னா எல்லாருமே ஷாக்கு. விமல் சார் நம்பர் வாங்கி விமல் சாருக்கு அடிச்சோன்னா அவர் நம்பவே இல்லை. என்னதான் வந்து எனக்கு தூரத்து ரிலேட்டிவ்னாலுமே வந்து எனக்கு இன்னொரு தாய் மாமா மாதிரி தான் டேரக்டர். ஸ்டேஜுக்காக நான் சார்னு சொல்லியிருப்பேன். அவர் வந்து ஏன்டா உனக்கு சார் அண்ணா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கோச்சிட்டாரு. பக்கோடா பாண்டியுமே பக்கத்து ஊர் தான். அந்த குட்டிமணி கேரக்டரும் எங்கள் ஊர் தான், நானும் அந்த ஊர் தான். இப்படி அவர் மட்டும் வளராமல் எங்கள் எல்லாருமே சேர்த்தும் வளர்த்துருக்காரு. எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. பசங்க எத்தனை நேரத்தில் ரிஜெக்ட் ஆகி அந்த கதை வந்து சசிகுமார் சார்ட்ட போச்சு. அதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர், நம்மளை மாதிரி ஒருத்தர் இவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருக்காருன்னு எனக்கு இன்ஸ்பிரேஷன் வேறு எங்கேருந்துமே வேணாம், எனக்கு அவரே போதும். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. கார்த்திக் ராஜா வணக்கம். வணக்கம், நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமாம், சத்தியமா அடையாளமே தெரியலப்பா. ஏன்னா பசங்க படத்துல புஜிமா அந்த அம்மா குஞ்சுமணி வெளியே வந்துருச்சு எடுத்து உள்ள போட்டுக்கிறா. ஏன்னா பசங்க சொன்னாலே எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் வருது அந்த ஒரு சீனா ஸ்ட்ரைக் ரொம்ப இயல்பா இருக்கிறது. ஆமாம், சத்தியமா அடையாளமே தெரியல. ஏன்னா அந்த கிளைமேக்ஸில் எங்கடா புஜிமா எங்கடான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு கேங்கோட உங்கள் கேங் உங்களை துரத்திட்டு வரும். ஆமாம். ஸோ எப்படி அங்கிருந்து 18 வருஷம் ஆயிடுச்சு. அதனால இப்போ இந்த புஜிமாவன்னா யாருக்கும் ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும். வளர்ந்துட்டீங்க, மூஞ்சில முகம்லாம் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அதை ஏன்னா இப்போ ஜீவாவாக இருக்கட்டும், அன்புக்கரசு கேரக்டராக சொல்கிறேன், அவங்கள இன்னும் ஃபேஸ் கட்ட ஒரு அப்படியே இருக்கு. ஆமாம், ஏன்னா புஜிமாக்கு கம்ப்ளீட்டாக திடீர்னு வீசுதாடியோட பார்க்கும்போது வித்தியாசம். அவங்க அடுத்தடுத்து படங்களும் பண்ணாங்க. ஓகே, நம்ம அதுக்கு அடுத்து கொஞ்சம் லாங் கேப் பண்ணனால டக்குன்னு ஷாக்காக தான் இருக்கும். இப்போ சொல்லும் போதே டக்குன்னு எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்காது. ஓகே, பசங்க ஞாபகம் ஏதாவது இருக்கா? பசங்க இப்போ இருக்கிறது பேசுவோம், பட் அதை பசங்க கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் அப்புறம் வந்து நான் ஒரு சில மெமரிஸ் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. த்ரூ அவுட்டா இல்லை அப்படின்னாலுமே கூட. ஓகே, ஏன்னா நம்ம ஷூட்டிங் எல்லாமே நம்ம வீட்டில் தான் எடுத்தாங்க. அது ஒரு நாள் 2 நாள்லாம் நம்ம அந்த வயசுல மறந்துருக்கோம். அது ஒரு 60-70 நாள் நம்ம அந்த ப்ராசஸ்ல இருக்கிறோம். அது முடிச்ச கையோட வம்சம் ஆரம்பிக்குதுங்கும் போது நம்ம எல்லாரும் சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்கல்ல சின்ன வயசுல இருந்து. ஸோ நமக்கு அது வந்து சின்ன வயசுல பண்ணிட்டு உங்க வீட்லயே வந்து. ஆமா, ஓகே, பாதி இந்த உள்ளுக்குள்ள இன்டீரியர் போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் எடுத்தது தான். அப்படியா? ஆமா, அதனால செட்டோட எல்லாம் அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சா விடிஞ்சா நைட்டுன்னா ஷூட்டிங் போயிட்டே இருக்கும். ஓ, அதனால அந்த மெமரிஸ் வந்து கொஞ்சம் வந்து எனக்கு இருக்குது இன்னும். அப்படி எடுத்தது தான் இல்லையா? ஆமா, அதுங்க அந்த டைம்ல ஞாபகம் இருந்திருக்குமான்னு தெரியல. அதுக்கப்புறம் நேஷனல் அவார்டு, பாண்டியா சாரோட டைரக்ஷனா ஃபர்ஸ்ட் படம். ஆமா, நேஷனல் அவார்டு. ஆமா, அது வயசு கொஞ்சம் வர 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 நேஷனல் அவார்டோட அந்த இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு புரிய ஆரம்பிச்ச டைம்ல நம்ம நடிச்ச படம் நேஷனல் அவார்டு அப்படின்னு இருக்கும்போது எப்படி இருந்தது? ஸ்டார்டிங்ல சொல்லுவாங்க படம் தேசிய விருது வாங்கியிருக்கு அப்படிங்கும்போது நமக்கு அது புரியாது. தேசிய, அதாவது சின்ன தேசிய எனக்கு புரியாது, என்ன தேசிய விருது அப்படிங்கும்போது நம்ம ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம நாட்கள் கடந்தக்கப்புறம் தெரிஞ்சு ஒரு நேஷனல் அவார்ட்னா அது எவ்வளோ பெரிய அங்கீகாரம். அது நம்ம அந்த படத்துக்குள்ளே நம்ம ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது அது பிரமிப்பாக தான் இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் மூவியை நேஷனல் அவார்டுங்கும் போது ஒரு பிளெஸிங்ஸ் மாதிரி தான் அது இருக்குது. பிளெஸிங்ஸில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் மெமரிஸ் ஞாபகம் இருக்கா? ஏன்னா பாண்டியராஜ் சார் வந்து நாங்கள் இப்போ பார்த்துருக்கோம், இப்போ இந்த சொல்லிக் கொடுக்குறது அந்த மெச்சூரிட்டி ஒன்று இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு படம் அவருக்கும் டைரக்ஷனில் கம்ப்ளீட்டாக அவர் ஹேண்டில் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு. ஸோ அந்த எப்படி சொல்லி வேலையை வாங்கினாரு அந்த படங்கள்ல அவருக்கு மட்டுமே அது ஃபர்ஸ்ட் படம் கிடையாது, அது நடிச்ச நிறைய பேருக்கு அது ஃபர்ஸ்ட் படம். அதனால ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா எல்லாரும் ஜெயபிரகாஷ் சார் மட்டும் தான் ஆமா நல்ல வெல் நோன் ஃபேஸ் அப்ப இருந்தாரு. ஆமா, அப்புறம் சசிகுமார் சாரோட ப்ரொடக்ஷன். ஆமா, எல்லாருக்குமே அது முதல் படமா இருந்துச்சு. இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க சார் வந்து ரொம்ப செட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் எல்லாருமே ஃபுல்லாக ஜாலியாக தான் இருப்போம். எனக்கு அதையே இந்த பரிமளன் கோல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிற மாதிரி ரொம்ப ஈகராக இருந்துச்சு. ஏன்னா எந்த இன்டர்வியூ பார்த்தாலும் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், சார் ரொம்ப ஒரு மாதிரி அப்படி. எனக்கு அப்படிலாம் இல்லையே, நம்ம போய் இந்த செட்டில் பார்க்கணும் அவர் எப்படி தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, அது சார் வந்து ரொம்ப எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்லாம் ரொம்ப கேட்க மாட்டார். சரி, நம்ம இயல்பாக நமக்கு என்ன நடிப்பு வருதோ அதை அப்படியே எடுத்துட்டு அது வந்து அது அமைஞ்சிடும். அது அவர்கிட்ட அது எப்படின்னு தெரியாது, அது ஒரு மேஜிக். எக்ஸ்பெக்டேஷன்லாம் பெருசாக அது இல்லை. அப்படி நம்ம கிட்ட வரதை சொல்லிடுவார் போயிடுவார். அந்த மாதிரி தான் நம்ம கிட்ட வர அந்த ஓனா வர அந்த இதை எடுத்துக்கு வரவர் அது அமைஞ்சிரும் அவரோட ஆக்ஷன் சொல்லுங்க அந்த டைம்ல. ஓகே, இல்லை அந்த டைம் படம் ரிலீஸ் ஆன டைம் ஞாபகம் இருக்கா? பசங்க ரிலீஸ் டைம் ஆக்சுவலாக ரிலீஸ் டைமில் வந்து நான் சிங்கப்பூரில் இருந்தேன். சரி, நான் ஃபேமிலியாக எல்லாருமே சேர்ந்து நான் ஃபஸ்ட்டு தியேட்டரில் போய் பார்த்த படம் வந்து என்னோட படம் தான் அது. நான் படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு வயசு 4 இருக்கும். ஓகே, ரிலீஸ் டைமில் இப்போ நான் சிங்கப்பூரில் இருக்கும்போது எனக்கு அங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த பசங்க மூவியை த்ரூ அவுட்டாக பார்க்குறேன். நான் எனக்கு இயல்பாக அப்படி அமைஞ்சிருச்சு.
அங்கே தியேட்டரில் பார்த்தோன்னே எல்லாம் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணி அது அந்த மூமெண்ட் இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அது என்னன்னு தெரியாது அந்த ஃபீல். என்னன்னு தெரியாது. ஆனா எல்லா வகையும் கை கொடுக்குறாங்க, சாக்லேட் ஆக்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஓகே, இப்போ மீட் பண்ணி அந்த போட்டோஸ்லாம் பார்க்குறோம். விமல் சாரோட மீட் பண்ணி அந்த அன்புக்கரசு உங்க அண்ணனோட மீட் பண்ணி அந்த போட்டோஸ்லாம் பார்க்குறோம். அண்ட் இப்போ பரிமளாவுக்கும் அந்த ஒரு 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 ரீயூனியன் மாதிரி சொல்லலாம். அது எப்படி இருந்துச்சு? அது ஆக்சுவலாக நம்ப மாட்டாங்க, அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து நான் படத்துக்கு அப்புறமே நான் எங்கள் டீம் அவ்வளோ பெரிய கூட்டமாக நான் அப்போ தான் பார்க்குறேன். அப்படியா? ஏன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் கிஷோரை நான் மீட் பண்ணேன். அதுக்கே ஒரு லாங் கேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சீதாமன் நான் மீட் பண்ணேன், விமல் சாரை மீட் பண்ணேன். அதில் நான் சார் சொல்ல மாட்டேன், விமல் சித்தப்பன் தான் சொல்லுவேன் அவரை. அப்படியா? படத்தில் சித்தப்பன், நெஜல் நாங்கள் சித்தப்பன் தான் கூப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாகவே இருந்துட்டோம். அந்த ஒரு ரீயூனியனுங்கும் போது எல்லாருமே சேர்த்து வச்சு ஒரு ஸ்டேஜில் நான் வந்து அன்னைக்கு தான் பார்க்குறேன் நான். ஓகே, அந்த ஸ்டேஜோட நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும், நான் சிரிச்சிட்டே இருப்பேன் நான். அது ஏன்னா அது எனக்கு உள்ளேருந்தே அப்படி வருது. ஏன்னா எல்லாருமே நான் அப்போ தான் பார்க்குறேன் ஸ்டேஜில். அது ஒரு மாதிரி ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த தருணமே. இப்போ ஆன் கேமரா நாங்கள் பார்த்தது ஓகே, ஆஃப் கேமரா ஃபர்ஸ்ட் வந்தோட மீட் பண்ணியிருந்துருப்பீங்களே? இல்லை, நான் ஆக்சுவலி லேட்டாக தான் வந்தேன் ஃபங்க்ஷனுக்கு. நான் டேரெக்டாக பேக் ஸ்டேஜ் ஆகிட்டு நான் அப்போ தான் எல்லாருமே பார்த்தேன் நான். ஓ, எனக்கு அந்த ஸ்டேஜ் அவங்க எல்லாருமே ஆஃப் கேமரால மீட் பண்ணி பேசிட்டாங்க. நான் லேட்டாக வந்ததுனால நான் அப்போ தான் எல்லாருமே பார்க்குறேன் ஸ்டேஜில். ஓகே, ஆனால் அடிக்கடி கான்டாக்ட் ஏதாவது இருக்கா? கான்டாக்டில் எல்லாரோடையுமே இருக்கேன். ஓகே, மீட் பண்ணுறது ஏதாவது பாசிபிலிட்டிஸ்? விமல் சாரை மட்டும் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் லெட்டரில் போய் மீட் பண்ணேன். சரி, எந்த ஷூட்டிங் ஸ்பாட்? படினம்பாக்கம் ஷூட்டிங் ஸ்பாட். ஓகே, அங்கே போய் மீட் பண்ணேன் ஒரு படத்தோட ஃபங்க்ஷனில். ஓகே, அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே தனித்தனியாக பார்த்தா தான் உண்டு. சேர்ந்து அங்கேயே பார்த்து ஸ்டேஜ்லேயே பசங்க திடீர்னு அவர் அனௌன்ஸ் பண்ணதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி எது நடந்துச்சுனே புரியல எனக்கு அங்கே. ஓகே ஓகே, அந்த மாதிரி. இப்போ அங்கே நடிச்ச ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு க்ரோத் ஒன்று ஆப்வியஸாக கிடைச்சிருக்கு. ஆமாம். இப்போ ஐ திங்க் நீங்கள் எவ்வளோ பார்த்து என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் இல்லை, பட் இருந்தாலுமே அன்புக்கரசி அண்ட் ஜீவா அந்த 2 கேரக்டர் வந்து ஐ திங்க் பசங்கள்லேருந்து டெவலப் ஆகி கோலிஸோட அவங்க நடிச்சாங்க. ஆமாம் ஆமாம். ஐ திங்க் அதுலேயே அந்த இவரும் பேர் என்ன, பாண்டி அவரும் அந்த கேங்கே அப்படியே ஒன்று பண்ணியிருப்பாங்க. கோலிஸோட எவ்வளோ என்ஜாய் பண்ணிருக்கீங்க பார்ட் 1? அந்த அந்த ஆலிவர் பியூட்டி அந்த பாட்டெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் செம்ம ட்ரெண்டாக வந்துச்சு அந்த படம். அந்த கேப்பில் பசங்க பண்ணிட்டு அதே ஒரு கேங்க்கு இன்னொரு ஹிட் கிடைக்கிது ஒரு தியேட்டர்களில் இதில். அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஒரு க்ரோத்தாகவே இதுக்கும் அந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஆக்ஷனோட ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நல்லா இருந்துச்சு. அவங்க எல்லாருமே இந்த ஒரு விஜய் மிலன் சாரோட டைரக்ஷன் அப்படி பார்க்குறது. ஆமாம். ஓகே, ஏன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் பண்ணது பசங்க வம்சம், இப்போ பரிமளானுக்கோ பாண்டியராஜ் சாரோட கம்ப்ளீட்டாக வேற எந்த டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணல? இல்லை ஸ்டடீஸ் கூட இருந்தது? இல்லை, அப்போ பசங்க வரும்போது எனக்கு ஏஜ் 4-5 இருந்துச்சு. அப்புறம் வம்சம் பண்ணும்போதும் அந்த ஒரு எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுங்கிற இதில் தான் இருந்தேன். இப்படியே போயிட்டே இருந்தால் ஒருவேளை ஸ்டடீஸை கம்ப்ளீட்டாக விட்டுருவானோ அப்படிங்கிறனால வீட்டில் யாருமே வந்து இதை நீங்கள் உங்களுக்கு பயமாக இருந்துச்சா வீட்லையா? இல்லை, எனக்கு அப்போ நமக்கு எதுவுமே தெரியாது. நமக்கு என்ன நடக்குன்னு நமக்கு புரியாது. வீட்டில் இருக்கவங்க தான் பயந்துட்டாங்க, போனால் படிப்பை ஒரு பேசிக் ஸ்டடீஸோட விட்டுருவான் போல அப்படின்னு பயந்துட்டாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், நம்மளே விட மாட்டேங்கிறாங்க. நமக்கு அனுபவிச்சோம் ஷூட்டிங் ஸ்பாட்னா எப்படி ஜூஸ் கிடைக்கும், டீனா டீ காஃபி சாக்லேட் நமக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. நமக்கு அனுபவிச்சோம் அது எப்படி இருக்கும்னு ஸ்கூல்லலாம். ஆமாம், அதனால நமக்கு இது பிடிச்சிருந்துச்சு. வீட்டில் வந்து நீ இந்த முடிச்சுட்டு போ அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொன்னனால வேற வழி இல்லாமல் எனக்கு அப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. ஓகே, வந்தாலுமே வந்து என்னால் போக முடியல. ஏதாவது ஞாபகம் இருக்கா? நான் ஆக்சுவலாக 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஜீவா படம் இருக்குல்ல, ஆமாம், சுசீந்திரன் சாரோட டைரக்ஷனில் கிரிக்கெட் படம் வந்துச்சுல்ல, அதுக்கு ஆக்சுவலாக நான் வந்து கேரக்டர் ஒன்று இருக்கும். ஓகே, அதுக்கு நான் போயிருந்தேன். எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு நான் அதுக்கு நான் போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி நிறையா வந்துச்சு. ஓகே, அது வீட்டிலே வேணான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு நான் ஷூட்டிங்ஸ் அந்த இது நான் ஆடிஷன் அட்டன் பண்ணி ஓகேலாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் வந்து இவங்க டபுள் மைண்டாக சரி வேணாம். அப்போயும் நான் 6th படிச்சுட்டு இருந்தேன். நீ டிகிரிலாம் முடிச்சதுக்கப்புறம் போய்க்க அப்படின்னாங்க. டிகிரி வந்ததுக்கப்புறம் நான் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இங்கே தான் இல்லையா? இதுக்கப்புறம் நான் இங்கே SRMல படிக்கிறேன். அதனால நான் சென்னை சூஸ் பண்ணதுக்கு ரீசனே சினிமா தான். ஓகே, பரிமளானுக்கு எப்படி வந்துச்சு? ஆக்சுவலாக நான் சார் பார்த்து நான் சான்ஸ் மாமன் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா எனக்கு வந்து அவர் ரிலேட்டிவ் வேணும், மாமன் தான் சொல்லுவேன். நான் லாஸ்ட் இன்டர்வியூவில் கூட நான் வந்து ஸ்டேஜுக்காக நான் சார்ன்னு சொல்லியிருப்பேன். அவர் வந்து ஏன்டா உனக்கு சார் நான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கோச்சிட்டாரு. வந்து வாய் நிறைய மாமான்னு கூப்பிட்டு தான் இருப்பேன். என்னதான் வந்து எனக்கு தூரத்து ரிலேட்டிவ்னாலுமே வந்து எனக்கு இன்னொரு தாய் மாமா மாதிரி தான் டேரக்டர் அவர் அப்படி தானே பார்த்துக்கிறாரு. பசங்க பரிமளானுக்கு எனக்கு எப்படி அமைஞ்சிச்சுன்னா, நாளைக்கு தலைவன் தலைவி இப்போ தான் முடிஞ்சிச்சு. இம்மிடியேட்டாக வந்து எந்த அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே தெரில. நான் அனௌன்ஸ்மெண்ட் டக்குன்னு சர்ப்ரைஸாக எனக்கு நாளைக்கு ஷூட்டிங் அப்படின்னா எனக்கு சாயங்காலம் 6 o'clock போல் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு எங்கடா இருக்க, அவனோட ஃபோட்டோ ஒன்று அனுப்புனாங்க. ஃபோட்டோ அனுப்புனோன்னா சரி ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சீன் ஒன்று இருக்குது, ஆனால் நல்லாயிருக்கும், முக்கியமான சீன் வந்து பண்ணுறியா அப்படின்னாங்க.
எனக்கு எனக்கு இவர் சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிடுறாரு, எனக்கு இதுக்கு மேலே வேறு எதுவுமே வேணாம், டீம்ல இருந்து பண்ணா கூட பிரச்சனை இல்லை, இவரே டைரக்டா கால் பண்ணி எனக்கு இப்போ இதுக்கப்புறம் இது எதுவுமே வேணாம், கண்டிப்பாக பண்ணுறேன், உங்களுக்கு ஓகே நான் பண்ணுறேன் மாமா அப்படின்னேன். அப்போ ஒன்று பண்ணு, நைட் டிக்கெட் போட்டு நீ காலைல வந்துடு அப்படின்னாங்க. உங்க ஊர் இது புதுக்கோட்டை. புதுக்கோட்டை தான். சொந்த ஊர் ராச்சல, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். ஆமாம். அப்போ வந்து நான் அப்போ கூட என்ன நினச்சேன்னா இவர் படமாக இருக்காது, மேபி ஒரு அசிஸ்டன்ட் படமாக இருக்கும், ஓகே மேபி இது கேட்டிருப்பாங்க, எனக்கு ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்னு நினச்சி நான் போகிறேன். அப்போ கூட நான் என்ன நினைக்கிறேன்னா, சரி நான் மார்னிங் போவோம், ஒரு டெஸ்ட் ஷூட் இருக்கும் போல், ஒரு ஆஃபீஸ் போவோம் அப்படிங்கும்போது எனக்கு அசிஸ்டன்ஸ் மேனேஜர்லாம் கால் பண்ணாங்க. ஓகேண்ணா நான் காலைல ஆஃபீஸ் வந்துடுறேண்ணா, ஆஃபீஸில் எதுவுமே நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் வரணும் அப்படின்னு இருந்துச்சு. காலையிலே எடுத்தோன்னே ஷூட்டிங் ஸ்பாட்டாங்கிற மாதிரி நைட்டு பஸ் ஏறி காலைல 6 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட் போய் இமீடியட்டாக ட்ரிம்லாம் பண்ணி ஹேர் கட்லாம் பண்ணி காஸ்டியூம் மாற்றி எடுத்தோன்னே செட்டுக்குள்ளே போகும். அப்போயும் எனக்கு என்ன படம் யார் டேரக்ஷன் தெரியாது. அப்போ தான் நான் கேட்குறேன், யார் டேரக்ஷன்? மாமா டேரக்ஷன் தான் அப்படின்னாங்க. அதுக்குள்ளே இன்னொரு படமா, என்ன படம்? ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆயிருச்சு. அடுத்துன்னு கேட்குற மாதிரி ஆயிருச்சு. ஏன்னா தலைவன் தலைவி ரிலீஸ் ஆகி ஹிட் ஆன ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1-2 மாசத்துலயே 3-4 மாசத்துலேயே டக்குன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப குயிக்காக போச்சு இந்த ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் நான் யார் நடிக்கிறாங்கன்னு தெரியாது. நான் செட்டில் உட்காந்துருக்கும் போது கேட் ஓப்பன் ஆச்சு, மிஸ்கின் சார் வரான்னு எனக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஒரு மாதிரி பரவாயில்ல, பெரிய ப்ராஜெக்ட் தான் போல இந்த மாதிரி. அப்போ ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, மேலே ஊர்வசி மேம் ஷார்ட் போயிட்டுருக்கு, மேமோட ஷார்ட் முடிச்சோன்னே தம்பிக்கு தான் அப்படின்னாங்க. ஊர்வசி மேம் மேலே நடிச்சிட்டு இருக்காங்களா? அது என்னன்னே புரியல எனக்கு. ஏடி அவங்களை கூப்பிட்டு யார் நடிக்கிறாங்க அந்த படத்தில் சொல்லுங்களேன் அப்படிங்கும்போது சொன்னாங்க லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டை கேட்டுட்டு நான் உட்காந்து நான் என்ன மாதிரி படத்தில் நடிக்க போகிறோம் அப்படின்னு. என்னோட முதல் ஷார்ட்டே வந்து ஒரு கம்பைன் ஷாட் மாதிரி, நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாருமே இருப்பாங்க, ஜெயராம் சார், ஊர்வசி மேம் எல்லாருமே இருப்பாங்க. நடுவில் எனக்கு ஒரு டயலாக் அங்கே இருக்கும், அந்த மாதிரி. அதான் என்னோட ஃபஸ்ட்டு ஷார்ட்டே. நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸாகவே. எனக்கு ஒரு 18 வருஷம் கழிச்சு எந்த குரலில் வந்து நம்ம ரோல் கேமரா ஆக்ஷன் சொல்லி ஆரம்பிச்சோமோ அதே குரலில் அந்த ஆக்ஷனுங்கிற வார்த்தை கேட்கறதுக்கு 18 வருஷம் ஆகி அந்த செட்டில் போய் நான் அந்த அனுபவிச்சு நல்லா இருந்துச்சு எனக்கு. ஓகே, இப்போ பாண்டியராஜ் சார் சொன்னீங்கல்ல, இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அப்போ ஸ்ட்ரிக்ட்னு சொல்றாங்க, எனக்கு அப்பெல்லாம் இல்லையே அப்படின்னு. ஆமாம், இப்போ சொல்லுங்க அது எப்படி இருந்துச்சு? இப்பயுமே நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்க? ஏன்னா ஜாலியாக தான் இருப்பார் அவர். ஓகே, எனக்கு ஜாலி, அதாவது இந்த ஒர்க்கில் வந்து ரொம்ப சின்சியாரிட்டியாக இருப்பார், ரொம்ப டெடிக்கேஷனாக இருப்பார். காலைல 6 மணிக்கு ஷூட்னா அவர் 5:50க்கு அவர் வந்துடுவார். சரி, எங்கேயாவது பார்த்தோன்னா கண்டிப்பாக அவர் எங்கேயாவது உட்காந்துருப்பாரு. அவ்வளோ சின்சியராக இருப்பார், டெடிக்கேஷனாக இருப்பார். அதில் எல்லாமே ஃபுல்லாக ஸ்ட்ரிக்ட். மற்றபடி நமக்கு வந்து எப்போ வேணால் ஜாலியாக பேசலாம், ஈஸியாக அப்ரோச்சபிள் தான் அவர். ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப். இப்போ விமல் சித்தப்புன்னு சொல்லி ஆசையாக கூப்பிடுறீங்க. ஆமாம் ஆமாம். எங்களுக்கு வந்து விமல் சார் ஒரு சில டைம் அண்ணன் அப்படின்லாம் கூப்பிடுவோம். ஆமாம், ஆனால் நார்மலாக பேசுவார். இப்படி வந்து உட்காண்டாருன்னா தங்கு பண்ணுறது. ஆமாம், கேட்குற கேள்விக்கு பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்கு எதிர் பேச்சுக்கிற மாதிரி. எனக்கு நைட் ஒரு 12 மணி இருக்கும். ஒரு விமல் சார் வந்து அந்த விலங்கு ரிலீஸ் ஆச்சு. ஆமாம், அந்த டைமில் வந்து நான் சார் வந்து எனக்கு ஒரு 12 மணிக்கு அடிச்சாரு. ரிவ்யூஸ்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. நைட்டு 12 மணிக்கு அடிச்சாரு. சரி, அடிச்சோன்னா நான் எனக்கு அப்போ 12th படிச்சுட்டு இருந்தேன். நான் நிஜமாலே நான் வந்து பயாலஜி அந்த எக்ஸாமும் நெக்ஸ்ட் டே நான் படிச்சுட்டு இருந்தேன். என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னாரு. படிச்சுட்டு இருக்கேன்டா. நான் என்ன சாரா என்கிட்ட படிச்சுட்டு இருக்கேங்கிற, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறா. நிஜமாலே படிச்சு தான் இருக்கேன் சித்தப்பா, நாளைக்கு எக்ஸாம் வேறு அப்படிங்கிற மாதிரி. அவர் இந்த நீ பெரிய பிக் ஸ்டேஜில் மட்டும் இல்லை, நீ எங்கே போனாலுமே நீ சித்தப்புன்னு தான் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா நான் உனக்கு சித்தப்பா மாதிரி தான். அந்த படத்தில் அவர் எப்படி பழகினாரோ என்னை தூக்கி வச்சுட்டு தான் இருந்துகிட்டே இருப்பார் படம் ஃபுல்லாக. இப்போயுமே வந்து எனக்கு அதே அன்போடு தான் எல்லாத்தையுமே பழகிறாரு அவர். ரொம்ப நான் நிறைய ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருக்கேன். விமல் சார் ஒன் ஆஃப் த ஒரு ஜெம் தான். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே கண்டினியூஸாக ஒரு, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அடிக்கடி கால் பண்ணுவார், அந்த கான்டாக்ட் வரிசையாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சின்ன பையன் ஓகே, ஏன்னா அப்போல்லாம் இப்போ மோஸ்ட்லி உங்ககிட்ட விளையாடுவாங்க, ஆனால் பேசுறது அம்மா அப்பாட்ட பேசுவாங்க. அது எப்போ இருந்து அந்த கான்டாக்ட் வாங்கி பழகிறது அப்படி வந்துச்சு, அப்படி பில்ட் ஆச்சு? ஒரு 8, 9, 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. சரி, நான் யார் கூடயுமே டச்சில் இல்லை. என்னோட பேஷன் வந்து ஃபுல்லாக சினிமா நோக்கி தான் இருக்கு. இப்படியே போச்சுன்னா நம்ம வந்து எப்படி நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் தான் கான்டாக்டை வாங்கி நான் கான்டாக்ட் பண்ணேன் எல்லாருமே. எப்படி இருக்கீங்க, நான் புஜிமா பேசுகிறேன் அப்படின்னோன்னா எல்லாருமே ஷாக்கு. 10 வருஷம் கழிச்சு ஒரு நம்பர்ல புஜிமா. ஃபர்ஸ்ட் நான் கிஷோர் அண்ணாக்கு தான் அடித்தேன். ஆமாம், கிஷோர் அண்ணாக்கு அடித்தோன்னா எனக்கு அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் ஸ்ரீராம் அண்ணாக்கு அடித்தேன். அதுக்கப்புறம் நான் விமல் சார் நம்பர் வாங்கி விமல் சாருக்கு அடிச்சோன்னா அவர் நம்பவே இல்லை. யார் பேசுறீங்கன்னா புஜிமா பேசுகிறேன். எந்த புஜிமா யாருன்னா, அட பசங்களும் நடித்த புஜிமா பேசுகிறேன் அப்படின்னா புஜி எனக்கு நம்பவே இல்லை. நான் ஒரு 5 நிமிஷம் நான் நடந்ததெல்லாம் சொல்லி நான் வந்து அவரை வந்து நான் நம்ப வைக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆச்சு. அதுக்கு அந்த மூமெண்ட்லாம் சொல்கிறீங்க, என்ன சொன்னீங்க? நான் அந்த மாதிரி நான் ஞாபகம் இல்லையா, நம்ம பிராச்சல் எடுத்தோம், நம்ம வீட்டில் தானே தங்கியிருந்து எடுத்தோம், நம்ம ஒன்றுனா சொல்லிட்டு இருக்கேன். நான் உங்கள் டேரக்டர் சார்ட்டு தான் உங்கள் நம்பர் வாங்கினேன். நான்
இப்பதான் கிஷோர் நாட்ட பேசுனேன் இந்த மாதிரி நிறைய சொல்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்புறாரு. ஏன்டா இவ்வளவு நாள் ஆச்சு எங்கடா இருந்தா அதுக்கப்புறம் ஏன் படம் பண்ணலன்னு நிறைய பேசிட்டு ஓகே அப்புறம் வந்து நான் அவங்களை பார்க்கணும் அப்படின்னோன்னா தான் ஷூட்டிங் ஸ்பாட் லொகேஷன்லாம் அனுப்பி நான் போய் அவரை பார்த்து அதான் அந்த போட்டோவா ஆமா. ஓகே ஒரு மாதிரி நான் போன அன்னைக்கு ஒரு விருந்தே வச்சுட்டார் எனக்கு வட்டினம் பக்கத்துல வச்சு ஒரு ரொம்ப நேரம் பேசணும். எல்லாமே பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு எப்போ நான் டவுன் இருந்தாலும் விமல் சாருக்கு நான் பேசுவேன். அவர் இம்மீடியட்டா வந்து எனக்கு அந்த ஹீல் பண்ணுவாரு அப்படி. ஸோ நல்ல ஒரு பாண்டிங் ஒன்று இருக்குன்னு ஆமா நினைக்கிறேன். ஆமா. ஓகே பாண்டியராஜ், நீங்க இந்த ஒரு டைரக்டர் பாண்டியராஜ் சொன்னீங்க, இப்போ ஒரு ரிலேட்டிவ் தூரத்து சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அவரோட ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்கு. அந்த பசங்க ஒரு படம் எடுக்கிறதுக்கு இந்த டைரக்ஷன் ஃபீல்டுக்கு வரதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாரு அப்படிங்கிறத அவர் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு. ஒரு வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நமக்கு என்ன, நமக்கு ஒருத்தர் சொல்றாரு ஜாலியாக நம்ம நடிச்சிட்டோம் பசங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த ரியாலிட்டி புரிய 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 அவரு பட்ட அந்த ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் தெரியும் அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னென்ன எந்தெந்த இடத்துக்குலாம் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஊரை சுற்றி இருக்கவங்க தான். பக்கோடா பாண்டியுமே பக்கத்து ஊர் தான். அந்த குட்டிமணி கேரக்டரும் எங்கள் ஊர் தான், நானும் அந்த ஊர் தான். இப்படி அவர் மட்டும் வளராமல் எங்கள் எல்லாருமே சேர்த்தும் வந்து வளர்த்துருக்காரு. ரெண்டாவது அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. பசங்க எத்தனை நேரத்தில் ரிஜெக்ட் ஆகி அந்த கதை வந்து சசிகுமார் சார்கிட்ட போச்சு. அதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர், நம்மளை மாதிரி ஒருத்தர் இவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருக்காருன்னு எனக்கு இன்ஸ்பிரேஷன் வேறு எங்கேருந்துமே வேணாம், எனக்கு அவரே போதும். ஓகே அவரை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகலாம். அந்த மாதிரி இதை இப்போ நினச்சா கூட எனக்கு வந்து பிரமிப்பாக தான் இருக்கும். ரெண்டாவது அவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலுமே அவர் வந்து ரொம்ப டவுன் டு எர்த்தாக தான் இருப்பாங்க. எனக்கு அது எல்லாம் அவரை பார்த்தாவே ஒரு இன்ஸ்பயராக தான் இருக்கும். இன்ஸ்பயராக தான் இருக்கும். ஆமாம். இப்போ பசங்க பண்ண ஓகே, பசங்க ஒரு பெரிய ஹிட் ஆயிடுச்சு, ஒரு அவார்டு அளவுக்கு ஒன்று வந்துச்சு. அண்ட் வம்சம் அது வந்து அது நல்ல பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி பண்ண போடுங்க. அந்த வம்சாவளியை பற்றி நல்லா தெரிஞ்சு இந்த திருவிழாவில் எதனா பண்ணுவாங்க அப்பெல்லாம் தெரிஞ்சு ஒன்று பண்ணது. வம்சம்ல எப்படி பசங்க முடிச்சோன்னா எனக்கு வம்சம் அவரே கூப்பிட்டாரா? ஆமா. அப்ப எனக்கு அப்போ ஓரளவு ஓகே, இப்படி பண்ணா நம்ம தியேட்டர்ல வருவோம் போல. பசங்க டைம்ல என்ன நடக்குதுன்னு புரியாது, ஒரு ஐடியாவே இருக்காது. ஒரு கூட்டமா 200 பேர் இருப்பாங்க, ஏன் கூட்டம் சேர்ந்துன்னு தெரியாது. நம்மள ஏதாவது பண்ண சொல்லிட்டே இருப்பாங்க, ஓடுமாங்க வாமாங்க சைக்கிள் ஓடுமாங்க, நமக்கு புரியாது. அது தியேட்டர்ல டிவியில பார்க்கும்போது தான் ஓ இப்படி பண்ணா இப்படி வரும் போல. வம்சம்ல ஓரளவு புரிஞ்சிருச்சு, இது வந்து நமக்கு சாக்லேட் கொடுக்கக்கூடிய இடம், நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும், அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம், திருப்பி டிவியில் வர போகிற மாதிரி எனக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு. சரி, அந்த வம்சம் வந்து எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அது அருள்நிதி சாருக்கு நம்ம சைல்டு கேரக்டர் பண்ணியிருக்கோம். அந்த அவரோட ஃபர்ஸ்ட் படத்தில் அவர் சைல்டு கேரக்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எனக்கு, நான் அவர் அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணவே இல்லை, அவர் நான் பார்க்கவும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த பாட்டு எல்லாமே ஹிட் ஆயிருக்கும். அந்த கதை என்ன பேஸில் இருக்கும் அப்படின்னா, எங்கள் ஊரில் இருக்க ஒரு திருவிழாவை மையமாக வச்சு உங்கள் ஊரில் இருந்து ஓகே அதோட திருவிழாவை அதை மையமாக வச்சு கதை ஃபுல்லாக இவர் டெவலப் பண்ணியிருப்பாரு. ஓகே ஆமாம், அதில் பயங்கரமாக அது. ஓகே, இப்போ அடுத்தடுத்து படம் இப்போ வம்சம் வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் பாண்டியராஜ் சார் ஏதாவது வீட்டில் ஏதாவது கேட்டாரா, இந்த மாதிரி பையனை நடிக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேட்டு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்லை, எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஞாபகம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு வம்சம்க்கு அப்புறம் அவர் என்னை கூப்பிட்டது இங்கே தான். ஓகே, அதுக்கப்புறம் அது கான்டாக்ட் எல்லாமே நம்ம அது ஏன்னு கேட்டீங்க, ஏன் கூப்பிடலன்னு? ஏன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இடையில வந்து நான் தலைவன் தலைவிக்கு முன்னாடி ஒரு கேப் ஒன்று இருந்துச்சு, 3 years சார் எதுவுமே படம் பண்ணல. ஆமாம், அதாவது எதற்கும் துணிந்தவனுக்கு அப்புறம். ஆமாம், அப்போ என்னன்னா நான் என்னை ஆஃபீஸ் கூப்பிட்டுருந்தாங்க, நான் மாமா ஆஃபீஸ் போயிருந்தேன். போனோன்னா ஏன்னா ஒரு நிறைய மாண்டேஜஸ் எடுத்தோம், ஒரு சின்ன படம் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. ஓகே, அது என்ன மாதிரி படம்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஓன் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணுற ஐடியாவில் இருந்தாங்க. மாண்டேஜஸ்லாம் நிறைய எடுத்தோம், ஒரு 1 week நிறைய அந்த மாதிரி போச்சு. அது நீங்கள் சொல்கிறது தலைவனுக்கு முன்னாடி எதற்கு இருந்தவனுக்கு அப்புறம் அந்த படம் ஏன் தெரியல. அதுக்கப்புறம் வந்து அமையல, அதுக்கப்புறம் தலைவன் தலைவி வந்துருச்சு. அப்போ நீ கேட்டாங்க, ஏன்டா அவங்க சினிமா தான் ஆசைனா நீ எப்போவே என் ஆஃபீஸ் வந்துருக்கலாம் வேடா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மாமா, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும், நான் ஏதாவது வெளியே ஏதாவது பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கும்போது சிரிச்சார் அவர். சிரித்தோடனே எனக்கு வீட்லேயுமே சொன்னாங்க, நீ அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கக்கூடாது, நீ தனியாக ட்ரை பண்ண, உனக்கு ஏதாவது நீ பண்ணதுக்கப்புறம் வேணால் நீ போய் கேளு அப்படின்னாங்க. அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு பரிமாணம் அமைஞ்சிருச்சு அதுக்கப்புறம். ஓகே, ஆமாம். ஆனால் இதுக்கப்புறம் எப்படி அவரோடய ட்ராவல் பண்ணுற மாதிரியா இல்லை எப்படி? அவர் கூப்பிட்டா நம்ம போகிறது தானே. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, ஆமாம், இப்போ வெளியே பண்ணிவிட்டு அந்த ஒரு ட்ரை இருக்கும், ஆனாலும் சாரோட கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுவோம். ஆமாம், இவர் எப்போ கூப்பிட்டாலும் நம்ம வந்து இவருக்கு நம்ம பண்ணுற மாதிரி தான். ஆமாம். ஓகே, இப்போது அந்த கேரக்டர் இப்போ பசங்க இப்போ நாங்கள் பார்க்குறோம், ஓகே எதேச்சியா
டிவி போடும்போது பசங்க போச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்லை எனக்கு என்னன்னா, நமக்கு இப்போ நம்ம ஏதாவது டிவியில் படம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், படம் இன்னைக்கு பார்த்தா முடிஞ்சிச்சு, 2 நாள் கழிச்சு ஒரு ஃபோன் வரும், டே பசங்க பார்த்தேன்டா அப்படின்னு. ஆமா 2 நாள் முன்னாடி நானும் பார்த்தேன், 2 நாள் முன்னாடி இல்லை இன்னைக்கு பார்த்தேன், இன்னைக்கு பார்த்தீங்களா, Daily டெய்லி 4 கழிச்சு ஃபோன் பண்ணுவாங்க, யாரோ ஒரு ஆள் ஃபோன் பண்ணுவாங்க, டே பசங்க கூட ஓடிட்டு இருக்கு, என்னையா சொல்றீங்க இன்னைக்கு ஓடிட்டு இருக்கா, அப்படி வாரத்துல 3 நாள் பசங்க கூட ஓடிட்டே இருக்கும். ஆமா நான் தான் சொன்னேன் ஆஃப் கேம்ல உங்ககிட்ட ஓடிட்டே இருக்கு அப்படின்னு. என்னை லைவ்ல அந்த வச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த படத்தை ஓட்டி ஓட்டி. என்னதான் 18 வருஷம் ஆச்சு அப்படின்னாலும் அந்த படம் வந்து வாரத்துல 2 நாள் ஓடிட்டே இருக்கு, இருந்துகிட்டே இருக்கு. ஆமா ஓகே. அந்த ரீயூனியன் பத்தி கேட்டேன். மத்த கிஷோர் அவங்கள பத்தி சொன்னீங்க. ஆமா. மத்த அம்மா அப்பா அந்த கேரக்டர் அவங்களோட ரீசெண்டா ஏதாவது எனக்கு அம்மாவை நடிச்சவங்க கூட நான் கான்டாக்ட்ல இருக்கேன். ஓகே. அப்புறம் சீதாமன் நான் அம்மாவை நடிச்சு சுஜாதா மேம் அவங்களோட கான்டாக்ட்ல இருக்கேன். அப்புறம் சிவகுமார் சார் அவரோட கான்டாக்ட்ல இருக்கேன். பசங்க டீம் எல்லாரோடையுமே கான்டாக்ட்ல இருக்கேன். ஓகே. சசிகுமார் சார் பேசுறீங்க? பேசிட்டு இருக்கேன். அதை பத்தி நான் ஆக்சுவலா அவரோட ரீசெண்டான படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஃபீனிக்ஸ் மால் வந்து இருந்தாரு. ஓகே. அப்போ வந்து நான் மேலே டாப் ஃப்ளோர்லேருந்து நான் ஃபீனிக்ஸ் மாலில் கீழே ஒரு ப்ரொமோஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப க்ரௌடாக இருக்கனால சரி போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஃபோன் பண்ண வேணாம், நம்ம மேலேருந்தே பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நான் ப்ரொமோஷன் ஃபுல்லாக பார்த்துட்டு நான் டெக்ஸ்ட் ஒன்று போட்டேன். நான் ஃபீனிக்ஸ் மாலில் தான் நானும் இருந்தேன், நீங்கள் ப்ரொமோஷன் ஒர்க்கில் இருந்தனால நான் வந்து இதுவா ஓ மை லார்டா இப்போ லாஸ்ட் படம் ஆமாம் ஓமையில் அது அப்போ ப்ரொமோஷனில் இருக்கும்போது நான் மெசேஜ் பண்ணேன், டெக்ஸ்ட் பண்ணேன், நான் ஃபீனிக்ஸ் மாலில் தான் நானும் இருந்தேன், ஆனால் நீங்கள் பிஸியாக இருந்தனால நான் டிஸ்டர்ப் ஏன்டா வந்து பேசிக்கலாமேடா, ஏன் இவ்வளோ தூரம் வந்துட்டு என்னை பார்க்காம போனங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அவருமே அண்ணன் தான் கூப்பிடுவேன் நான் ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் பசங்கன்னு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாங்க. ஓகே. அப்போ தான் நான் அவரை காண்டாக்ட் பண்ணேன் கமெண்ட் செக்ஷனில், அந்த புஜிமா நான் தான் அப்படின்னு. அவருமே சர்ப்ரைஸ் ஆகி அப்புறம் இன்ஸ்டாவில் வந்து பேசி அவரா வந்து பேசினாங்க. இன்ஸ்டாவில் பேசி அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கான்டாக்ட் டெவலப் ஆச்சு. ஆமா. ஆனா இப்போ அவங்களும் மறக்காம அந்த மெமரிஸா வச்சிருக்காங்க. ஆமா. பசங்க படம் வந்து எல்லாருக்குமே ஒரு 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 ஜாய்ஃபுல்லா ஒன்று. ஆமா, எல்லாருக்குமே ஒரு முக்கியமான படமா அமைஞ்சிருச்சு எல்லாரோட லைஃப்லயுமே. நைஸ். ஓகே. அடுத்தது என்ன பிளான்ஸ்? பரிமளாக்கு முன்னாடியே நான் லீடா பண்ற மாதிரி ஒரு 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 விஷயம் நடந்துச்சு. நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு 2-3 கதைலாம் வந்து நான் கமிட் ஆகாம இருந்தேன். சரி. அது சில ரீசன்ஸ்னால நான் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இதுக்கு நடுவில் நான் கூத்துப்பட்டுற போறது, டான்ஸ் கிளாஸ் போறது, ஜிம் போறதுன்னு ஒரு மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தேன். அது இந்த அமைஞ்சிரும் போயிடலாம் அப்படின்னு. அது சரியா கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கனால கொஞ்சம் கேப் ஆகிட்டே இருந்துச்சு. சரி ஓகே நம்ம வெயிட்டே பண்ணலாம், நல்ல விஷயத்துக்கு தான் வெயிட் பண்ணுறோம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அப்போ தான் பரிமளான் கோன்னு சார் ஃபோன் பண்ணும்போது நம்ம ஓகே இவர் படத்தில் நம்ம வந்து ஒரு சீனாக இருந்தாலும் சரி 2 சீனாக இருந்தாலும் சரி நம்ம வரது ஒரு வெயிட்டு தான், ஓகே நம்ம இதை பண்ணிட்டு நம்ம அதுக்கு வெயிட் பண்ணலாங்கிற மாதிரி படம் நடந்துருச்சு. இப்போவும் அந்த விஷயத்தை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது கூடிய சீக்கிரம் நடந்துரும்னு நினைக்கிறேன். ஓகே. வெயிட் பண்ணுறோம் நாங்களும். ஆமாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ்ண்ணா. ஜெயராம் சாரை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். இப்போ 2 பேர் லெஜெண்ட்ஸோட நான் நடிச்சிருக்கேன். நான் இவ்வளோ நாள் பசங்க பண்ணுற வரைக்கும் நான் விமல் சார் மாதிரி லெஜெண்ட் வந்து நான் பார்த்தது இல்லை. ஒரு ஜெம் மாதிரி நான் உண்மையாக சொல்கிறீங்க. ஆமாம், இவ்வளோ ஃப்ரெண்ட்லி டைப்பாக இருக்கார் ஹீரோ ஆகிட்டுமே அப்படின்னு நான் வந்து யோசிச்சிருந்தேன். ஆனால் ஜெயராம் சார் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டே அவரை பார்த்தோன்னா சார் உங்கள் பஞ்சதந்திரம்லாம் நான் பார்த்து ரொம்ப பெரிய ஃபேன் சார் அப்படிங்கும். உங்கள் ஷூட் எத்தனை நாள் இருந்துச்சு? ஒரு நாள் இல்லை, நான் சென்னையில் 2 to 3 days பண்ணேன் படத்துக்கு. டொமேட்டோ தக்காளி ஒரு 5-6 நாள் ப்ரொமோஷன். ஓகே. அது ஒரு 5-6 நாள் போச்சு. கேரளா பாலக்காடு போனோம், அங்கே ஒரு 4 நாள் ஷூட்டிங் இருந்துச்சு. ஒரு ஆவரேஜாக 15 days போயிருப்பேன் நான். ஓகே. ஆமாம். அப்போ வந்து ஜெயராம் சாரை ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணி நான் பேசினேன். செகண்ட் டே வந்து அவர் சரி இப்போ போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், கேரளாவில் வந்து க்ரௌட் சீன் நடந்துச்சு. சார் வந்து நின்று மைண்டில் வச்சிருக்காரு, க்ரௌட் சீன் நடந்துச்சு கேரளாவில், அவர் மவுஸ் நம்ம சொல்லவே வேணாம் அவருக்கு எவ்வளோ மவுஸ்ன்னு. அந்த க்ரௌடுக்கு நடுவில் நான் நிற்கிறேன், சார் வந்து அப்படி கிராஸ் ஆகும்போது நான் க்ரௌடோடு சேர்ந்து நானும் பார்க்குறேன். சார் வந்து எனக்கு இப்படி கை காமிக்கிறாரு, எனக்கு ஒரு செகண்ட் நமக்கு தான் காமிக்கிறேன் சார் அப்படின்னு கை காமிக்கிறேன். இவர் கை காமிச்சார், மொத்த க்ரௌடு இப்படி என்ன தெரியுமா, ஓ இவர் பெரிய ஆர்டிஸ்ட் போல அப்படின்னு. எனக்கு பக்குனா அவ்வளோ ஒரு சார் வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லி டைப், ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் அவர். இன்னும் சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் டே ஷூட்டு, இதோட சார் நம்ம அடுத்த எப்போ பார்ப்போம்னு தெரியல, எனக்கு அப்படி தோணுது. அடுத்து எப்போ ஒர்க் பண்ண போகிறோன்னு தெரியல, சாரோட லாஸ்ட் ஷூட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. காரில் அவர் ஏறி உட்காந்துட்டாரு, நான் கார் கிளம்பும் போது நான் அப்படி ஓரமாக விலகி வரேன். வேகமாக அந்த கார் கண்ணாடி அப்படி 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 அந்த ஸ்க்ரீனை விலக்கிட்டு இப்படி இப்படி வேகமாக தாட்ட காமிச்சார். எனக்கு அது எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. சார் எவ்வளோ பேர் லெஜெண்ட். இந்த மாதிரி மூமெண்ட்டுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணுறது. அவங்க அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஊர்வசி மேம் கூட நடித்தது எனக்கு ரொம்ப, டப்பிங் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அவங்க கூட ஒரு நாள் அமைஞ்சிச்சு டப்பிங் பேசுகிற மாதிரி. நான் உள்ள ஒரு 15 minutes பேசிகிட்டு இருப்பேன், மேம் வந்து அப்போ வருவாங்க, மேம் பேசுவாங்க, தம்பி நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணேன் அப்படின்னு. மேம் நீங்கள் பண்ணுறத பார்த்து நான் கற்றுக்கணும்னு, நீங்கள் வாங்க நான் கொஞ்ச நேரம் பார்க்குறேன் அப்படின்னு. டப்பிங் பேசிகிட்டு இருக்கும், டப்பிங் ரூமில் அங்கிட்டேருந்து பேசுனா இங்கே கேட்கும், இங்கேருந்து பேசினா அங்கே கேட்கும்ல. நம்ம இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து
கண்ட்ரோல் பண்ணுறேன், எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து எனக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ரெண்டு பேர் கூட நடிச்ச வந்து எனக்கு ஒரு நான் லைவ்லேயே வந்து நான் பெரிய லெசன் இல்ல லைவ்லேயே நான் வந்து நான் கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயம். அது வந்து படத்துல ஒரு சீனா இருந்தாலுமே நான் வந்து இந்த படம் பண்ணதை நான் பெரிய விஷயமா நினைக்கிறேன் நான். இல்ல அது படத்துல பண்றதோட டப்பிங்ல கத்துக்கிறது பெரிய விஷயம். ஆமா, குட்டி குட்டி மாடுலேஷன். ஆமா, அது நிஜமாலே எனக்கு எத்தனை படங்கள் பண்ணாலுமே இந்த படம் எனக்கு ஸ்பெஷல் தான் எப்பயுமே. ஸ்பெஷல் தான். ஆமா. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. கண்டிப்பா. அடுத்த கொஞ்சம் வந்து சொல்றீங்க, நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. கண்டிப்பா. And தொடர்ந்து பாண்டியராஜ் சார் கூடயும் டிராவல் பண்ணுங்க. கண்டிப்பா. அடுத்தது லைன் அப் அப்படிங்கிறது ஒரு பங்கமான லைன் அப் வச்சிருக்கீங்க. அதுலயும் நீங்க இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். கண்டிப்பா. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics, and industrial automation.